எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஏசாயா 11:1 வேதம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவர் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பிரியமானவர்களே, அடிமரம் என்பது எதை குறிக்கிறது? பாபிலோனியர்களால் தாவீதின் அரச வம்சம் விழுந்து போனதை குறிக்கிறது. ஆனாலும் அழிந்து போனவைகளை உயிரோடு எழுப்பும் வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. பிரியமானவர்களே, பல தலைமுறைகளுக்கு பிறகு இதே தாவீதின் வம்சத்தில் இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்துவை பல வருடங்கள் காத்திருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட ஈசாயின் அடிமரத்திலிருந்து முளைத்த கிளை. இந்த கிளையே சிலுவையின் மரத்தில் தொங்கி நம் பாவங்களை எல்லாம் அழித்து போட்டது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. இந்த மரணத்தை இயேசு வந்து அழித்து போட்டார். பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார். உங்களை சுற்றி நடக்கிறவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாம் செத்து போனது போல இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் இயேசுவால் அவைகள் எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு பிறந்து நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நோய்களுக்காக மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்பி இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளையும் உயிரோடு எழுப்ப அவருக்கு வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, சோர்ந்து போய்விடாதீர்கள். எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடாதிருங்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன் நம் மத்தியில் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். பிரியமானவர்களே, உங்களை உற்சாகப்படுத்த ஒரு அருமையான சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய மனைவி அன்னாள் வள்ளியம்மாள் திருப்பூர்லேருந்து இந்த சாட்சி எங்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. 2018 இந்த சகோதரி வள்ளியம்மாளுக்கு இருதயத்தில் கடுமையான வலி ஏற்பட்டது. ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். இருதயத்திலே இரத்த கசிவு இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். செய்தாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார்கள். சில மாதங்களிலே அவர் இறந்து விடுவார் என்றும் சொன்னார்கள். இதை கேட்டதும் அவர்கள் சோர்ந்து போனார்கள். மற்றொரு மருத்துவமனைக்கு போனார்கள். அங்கேயும் இதே போல உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, 8 லட்சம் செலவாகும் உங்கள் ஆப்ரேஷனுக்கு என்று சொன்னார்கள். பயத்தினால அவங்க, எனக்கு ஆப்ரேஷன் வேண்டாம், நான் மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் என்று சொல்லி 6 வருஷம் மருந்து மாத்திரைகளிலேயே உயிர் பிழைத்து வந்தார்கள். பல பிரார்த்தனை இடங்களுக்கு சென்றார்கள். ஆனாலும் ஒரு பலனும் இல்லை. யாராலும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை. ஒரு சகோதரி திடீரென்று அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஏன் கோயம்புத்தூரில் இருக்கிற பெதஸ்தா ஜெப மையத்திற்கு போகக்கூடாது? அங்கு ஜெப வீரர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கட்டாயம் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு சுகம் உண்டாயிருக்கிறது, நீங்களும் போங்க என்று சொல்லி அனுப்பினது நிமித்தமாக பெதஸ்தாவுக்கு சென்றார்கள். இந்த சகோதரி சொன்னது போலவே பெதஸ்தா ஜெப மையத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். 7 வருஷம் தொடர்ந்து ஸ்கேன் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். என்ன ஆச்சரியம் பாருங்க! டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக்கம்லாம் மறைந்து அவர்கள் இருதயம் பலப்பட்டதை பார்த்து, இனிமே உங்களுக்கு சர்ஜரி அவசியம் இல்லை, நீங்கள் பூரணமாக குணம் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி வீட்டுக்கு அனுப்பினார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க! ஆண்டவர் பெதஸ்தா ஜெப மையத்திற்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து சுகமாக்கினார். இயேசு பெதஸ்தா ஜெப மையத்தில் இருக்கிறார். உங்கள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும்படியாக தம்முடைய கரத்தை உங்கள் மீது வைக்கிறார். இப்பொழுது நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வந்த கிளையே இயேசு. பிரியமானவர்களே, எல்லாம் செத்து போனது என்ற சூழ்நிலையில் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுக்காக வந்தார். பிரியமானவர்களே, இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா?
ஆண்டவரே, உமது பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்குவீராக. ஆண்டவரே, என்ன பாடுகள், என்ன எவ்வளோ மருந்துகள், எவ்வளோ ஊசிகள் போட வேண்டியதாக இருக்கிறது, சரீரமே செத்து போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலையும் உடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். நீர் அவர்களுக்காக தான் மரித்தீர், உயிரோடு எழும்பினீர் என்பதை காண்பிக்கும்படியாக ஆண்டவரே உடைய உயிர்த்தெழுதலின் ஜீவனை அவர்கள் மீது ஊற்றுவீராக. இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும். மரித்து போய் கிடக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் உயிரோடு எழும்புவதாக. ஒவ்வொரு இருதயமும் உயிர் அடையட்டும், ஒவ்வொரு கிட்னியும் உயிர் அடையட்டும், ஒவ்வொரு லிவரும் உயிர் பெறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது உயிர்ப்பியப்பா, உயிர்ப்பியும் மூளைகள் உயிர்ப்பிக்கப்படட்டும் அப்பா. செத்து போய் கிடக்கிற போல சரீரம் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுகமாக்கோப்பா, சுகமாக்கும். Let all dead things come alive in Jesus' name. தொடுவீராக. குடும்பம் செத்து போனது போல இருக்கிறது, சந்தோஷமே இல்லை என்று சொல்லுகிற அந்த நிலைமையை மாற்றுவீராக. சந்தோஷமே இறங்கட்டும், வீடுகளுக்குள்ளே சமாதானம் இறங்கட்டும், ஆண்டவரே ரட்சிப்பு இறங்கட்டும் அப்பா. உடைய ஜீவனை அனுப்புவீராக, பரிபூர்ண ஜீவனை அனுப்புவீராக. இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வருவதாக. பிசாசின் இருளில் இருந்து வெளியே ஒவ்வொருவரையும் கொண்டு வருவீராக. வெளிச்சம் வீட்டிற்குள்ளே இறங்கட்டும்ப்பா, எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழித்து போடுவதற்காக தான் இந்த உலகத்திற்கு நீர் வந்தீர் என்பதை காட்டும் சுவாமி, காட்டும் அப்பா. மது பிள்ளைகளுக்கு மறுபடியும் சந்தோஷம் வரட்டும், சமாதானம் வரட்டும், சுகம் வரட்டும் அப்பா, சுகம் வரட்டும். சொரியாசிஸ் என்ற இந்த வியாதியை சுகமாக்கும்ப்பா, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா, தோல் வியாதிகள் சுகமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. மது பிள்ளைகள் கொடுக்கிற சுகத்திற்காக உமக்கு நன்றி. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும் என்றபடி இன்றைக்கே சுகத்தை கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில், ஆமேன். God bless you dear friends. பெதஸ்தா ஜெப மையத்திற்கு வாருங்கள், உங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தீராத வியாதிகளையும் சுகமாக்க இயேசு அந்த இடத்துல இருக்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. 2026 எல்லாம் வல்ல இறைவனுடைய வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்காக விசேஷமாக பிரார்த்தனை செய்ய போகிறோம். ஜனவரி 3, ஜனவரி 4, 3ஆம் தேதி வாலிபர்களுக்காக, டீனேஜ் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். 4ஆம் தேதி எல்லாருக்காகவும் ஜெபிக்க போகிறோம். தேவ மனிதர் டாக்டர் பால் தினகரன் அவளுக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தின்படி எல்லா ஊழியர்களும் சபை தலைவர்கள் ஒன்றிணைந்து நம் தேசத்திற்காக ஒருமனப்பட்டு ஜெபிக்க அந்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நானும் அந்த கூட்டத்தில் உங்களோடு பங்கு பெற ஆயத்தப்படுகிறேன். திருச்சபைகளின் உறுப்பினர்களாக இருக்கின்ற நாம் நம்மிடையே இருக்கின்ற வேறுபாடுகளை களைந்து இறைவனின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து மன்றாடி நாட்டிற்காகவும் நமது பணிகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து திருச்சபை மக்களும் இதில் கலந்து கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம். தென்னிந்திய திருச்சபையும் மற்ற எல்லா திருச்சபையினரும் இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கவிருக்கின்றனர். நாம் எல்லாரும் இணைந்து இந்த தேசத்தில் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக ஆண்டவர் நாம மகிமைக்காக நாம் அனைவரும் சபை பாகுபாடின்றி ஒன்றாக கூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த கூட்டங்கள் சென்னை பட்டணத்துக்கும் நம்முடைய இந்தியா தேசத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாயிருக்கும். கர்த்தர் ஒரு பெரிய அசைவை இந்திய தேசத்திலே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்வோம். நீங்கள் மாத்திரல்ல, உங்களுடைய சபை எல்லாரையும் அழைத்து கொண்டு வரணும். தெரிந்த எல்லா தெய்வ பிள்ளைகள் ஒன்று கூட்டி நம்ம சேர்ந்து வந்து ஜெபிக்கணும். ஆகவே அந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். இயேசு அந்த இடத்திலே உலாவுவார். அவரே வந்து கை வைத்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் வந்து பாக்கியம் பெற்று இயேசுவால் நிரம்பி அந்த வருடத்தை நன்மையை
அனுபவிக்கும்படியாக பலத்தோடு புறப்பட்டு செல்லுங்கள். நடைபெறும் இடம் YMCA மைதானம், நந்தனம், அண்ணா சாலை, சென்னை 6,35,000. எங்கள் அருமையான சகோதரி ஃபாத்திமா மேரி நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை ஆதரித்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஆதியாகமம் 27:28 படி தேவன் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் தந்தருளுவாராக. அப்பா, சகோதரி ஃபாத்திமா வேலையிலே ஆசீர்வாதம் பெற்று நிறைவான பலனோடு நீண்ட ஆயுளோடு வாழும்படி செய்யும். அப்பா, மெரின் செசிலியா சைக்காலஜி படிப்பிலே உயர்ந்திருக்கட்டும், PG அட்மிஷன் கிடைக்கட்டும். ஹானா 2nd PUCயில் வெற்றி பெறட்டும். அப்பா, நல்ல அட்மிஷன் கிடைக்கட்டும். மிஸ்ஸஸ் கிரேசியுடைய வீசிங் டயபிட்டிஸ் BP மறையட்டும். ஸ்டான்லிக்கு வேலையை ஆசீர்வத்து உயர்ந்த ஸ்தானத்தில் வையும். அப்பா, பணமெல்லாம் திரும்ப வரட்டும். இயேசுவின் ரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you.